ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்திய தேவ சபை ஜோதிநகர் சார்பாக சபையாரவங்களை வாழ்த்துக்கிறோம். கத்தந்திக்கும் பெரிய காரியங்களை செய்யப்படும். நம்முடைய வாழ்நாட்களில் நம்ம நிறைய நேரம் கலங்கி போவதற்கான காரணம் என்னன்னு நமக்கு தெரியறதே இல்லை. நான் ஏன் நிறைய நேரம் சோர்ந்து போகிறேன், நான் ஏன் நிறைய நேரம் கலங்கி ஒரு சோர்வுலையே என் லைஃப் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுடைய ஒரு ரெசல்யூஷன் நமக்கு தெரியறதே இல்லை. அதுக்கு ஒரு சொல்யூஷன் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை நிறைய பேருக்கு. நம்ம ஏன் நிறைய நேரம் சோகமாகறோன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா? நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய லைஃப் பேட்டர்ன், சத்ரு விதைக்கிற துன்பம், உபத்திரவம், இதெல்லாம் நம்மளை ஒரு குறிப்பிட்ட லெவலில் சோர்வு ஆக்குவதற்கு காரணம் என்னென்னா, இந்த சத்ரு தந்திரமானவன். ஏதேன் தோட்டத்தில் எல்லா விலங்குகளை காட்டிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. பிசாசானவன் கொஞ்ச காலம்தான் இருக்குன்னு தெரிஞ்சு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இவன் இந்த சுற்றி திரிகிற சத்ரு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு விதையை விதைச்சிக்கிட்டே வர்றான் எல்லாருடைய லைஃப்லையும். அந்த விதை என்ன அப்படின்னா, வீண் சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணம், தேவையே இல்லாத காரியம். ஏதாவது ஒரு காரியத்தை போட்டு மனசில் போட்டு குழப்பி யோசிச்சுட்டு அந்த விதை அப்படியே முளைச்சி வளர்ந்து பெருசாக மரமாக மாறி நம்முடைய இருதயத்தில் ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுறோம். நிறைய ஏன் நம்முடைய வாய், இந்த பூமியில் வாழ்ந்த நாள் போதும், ஆண்டவரே என்னை எடுத்துக்கிடுங்க, எனக்கு ஏன் இவ்வளோ போராட்டம், நான் செத்தா நல்லாயிருக்கும், இப்படியெல்லாம் நம்முடைய வாய் அறிக்கை பண்ணுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, என்றைக்கோ இந்த தந்திரமான சத்துரு உங்களுடைய இருதயத்தில் விதைச்ச வீண் சிந்தனை என்கிற இந்த விதை, அது அப்படியே நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்க அது முளைச்சி வளர்ந்து நீங்கள் இடம் கொடுக்க அதுக்கு தண்ணி ஊற்றுன மாதிரி ஆகிப்போச்சு. அதனால தான் நிறைய நேரம் நம்முடைய வாயின் அறிக்கை எப்படி இருக்குன்னா, எனக்கு இந்த வாழ்நாள் போதும், இந்த பூமியில் எனக்கு இந்த நாட்கள் போதும், இந்த துன்பத்தின் நாட்கள் எனக்கு போதும். பைபிளில் இருந்த பரிசுத்தவான்கள் யாருமே ஆனால் அப்படி சொல்லலை. நமக்கு இருந்த அதே பிரச்சனை தான் இருந்தது இல்லையா? யாருமே எனக்கு இந்த வாழ்நாள் போதும் அப்படின்னு சொல்லலை. சொன்னவங்களுடைய ஹிஸ்ட்ரியும் முடியலை. யோனா சொன்னான், ஆண்டவரே எனக்கு இந்த ஜீவனை எடுத்துக்கிடுங்கப்பா அப்படின்னு சொன்னான். ஆனால் அவனுடைய முடிவு எப்படி இருந்ததுன்னே தெரியாமல் போயிடுச்சு. அப்போது எலியாவும் ஒரு சூழ்நிலையில் சொன்னான், பயத்தினால சொன்னான், ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ள, எனக்கு போதும் இந்த ஜீவியம். ஆனால் ஏசப்பா திரும்ப இந்த ஆண்டவர் அவனுக்கு நல்ல போஜனை கொடுத்து ஒரே பருவம் வரைக்கும் நடக்க வச்சு திரும்ப அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்து முடித்த பிறகு தான் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். இன்றைக்கி ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, உங்களை திரும்ப ஆண்டவர் எழுப்பணும். அப்போது இதுக்கு ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா, 119வது சங்கீதத்துடைய 113வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன், என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அவ்வளோதாங்க சொல்யூஷன். வீண் சிந்தனைகளை வெறுத்துருங்க. சத்ரு வீண் சிந்தனைகளை கொண்டு வரும்போது கொஞ்சம் நேரம் அப்படியே சோதனம் பண்ணுங்க. ஆண்டவர் இருதயத்தை தர்ற பாடல்களை பாடுங்க. ஆண்டவரை பாடி ஆராதிங்க. இருதயத்தில் அப்படியே உங்களுடைய இருதயம் அப்படியே பாடிக்கிட்டே இருந்தாலே போதும். ஏன்னா சங்கீதக்காரர் சொல்கிறாரு, என் மறைவிடம் என் கேடகம் நீங்கள் தான்ப்பா. அப்புறம் எதுக்கு இந்த வீண் சிந்தனைகள் நான் இடம் கொடுக்கணும்? உங்களுடைய வேதத்துக்கு காத்திருக்கிறேன், உங்களுடைய வேதத்தில் நான் பிரியப்படுகிறேன், உங்களுடைய வேதத்தின் வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அவ்வளோதான் சொல்யூஷன். ஆண்டவருடைய வசனத்துக்கு காத்திருங்க. ரொம்ப மனசில் குழப்பங்கள், வீண் சிந்தனைகள் வருதா, பைபிள் எடுத்து உட்காந்து வாசிங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவார், உங்களை பலப்படுத்துவார். எலியாவை பலப்படுத்தி ஓரை பருவம் வரைக்கும் போக செஞ்சவர் உங்களுடைய வாழ்நாள் வரைக்கும் திரும்ப உங்களை எழுந்து ஓட செய்வார். ஆண்டவருக்காய் காத்திருங்க, வசனத்தை வாசிங்க, வசனத்துக்கு காத்திருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.